மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. திருப்பலி செலுத்திட வருகவென்றழைத்தோம். குருகுலமே வருக, குருகுலமே வருக. மங்கள ஆரத்தி எடுத்தும்மை அழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. திருப்பலி கண்டிட வருகவென்றழைத்தோம். இறை மக்களே வருக, இறை மக்களே வருக. உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். வயல்வெளி மலர்களை படைத்திட்ட தலைவன் கண் விழித்தே நம்மை காக்கின்றார். வானத்து பறவைக்கு உணவிடும் இறைவன் வாஞ்சையுடன் நம்மை அழைக்கின்றார். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, நமது ஊரின் பாதுகாவலி நம்முடைய அன்பு தாய் அன்னை மரியாளுடைய திருவிழாவை கொண்டாடுவதற்காக நவநாளின் 7வது நாளிலே நாம் கூடியிருக்கின்றோம். இந்த நாளிலே நமது ஊருக்கு வருகை தந்து நமக்காக ஜெபிக்க வந்திருக்கக்கூடிய அன்பு அருட்தந்தையர்களை நாம் கரங்களை தட்டி வருகை என்று அன்போடு வரவிருக்கின்றோம். தந்தையர்களுடைய உடல் உள்ள நலனுக்காகவும் சிறப்பாக அவருடைய எண்ணங்கள், ஏக்கங்கள், எதிர்பார்ப்புகள் அனைத்து நிறைவேறும்படியாகவும் ஆண்டவருடைய பணியை தொடர்ந்து சிறப்பாக பணி செய்ய ஆண்டவர் தாமே அவர்களுடைய பணிகளை ஆசீர்வதிக்கும். சிறப்பாக நாம் ஜெபிப்போம். மேலும் இந்த நாளிலே இந்த 7வது நவநாளை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ரா தானியேல் அன்பிதை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் நாம் வரவேற்கின்றோம். அவருடைய குடும்பங்களுடைய கருத்துக்களுக்காக சிறப்பாக ஜெபிக்கின்றோம். கண்களை மூடி கரங்களை குவித்துக் கொள்வோம். அருளும் ஆற்றலும் நிறைந்த கடவுள் நம் ஒவ்வொருவரையும் அன்பு செய்து கொண்டே இருக்கின்றார். அந்த அன்பின் வெளிப்பாடுதான் அவர் தன்னுடைய தாயை நமக்கு தாயாக கொடுத்திருக்கின்றார். அந்த தாயும் இறைவன்தான் ஆசீர்வாதம் என்பதை உணர்ந்து நம்மை நோக்கி கரங்களை பிடித்து அழைத்து கொண்டிருக்கின்றார். அந்த தாயை பற்றி கொள்வோம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற அந்த அன்பு கட்டளைக்கேற்ப நாம் இயேசு நமக்கு என்ன சொல்கிறாரோ அதை நாம் செய்வோம். திருப்பலி முன்னுரை. அன்பிற்கினிய இறைமக்களே, இன்று நாம் மரியாள் கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்தும் தாயும் என்ற அர்த்தமுள்ள தலைப்பின் கீழ் திருப்பலியில் ஒன்று கூடி இருக்கின்றோம்.
உங்கள் அனைவரையும் எஸ்ரா மற்றும் தானியேல் அன்பியங்கள் சார்பாக இத்திருப்பலிக்கு வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். இறைவன் தன் மீட்பு திட்டத்தில் மரியாளை தேர்ந்தெடுத்து தம் மகனாகிய இயேசுவை உலகிற்கு அளித்தார். மரியாள் தம்மையே மையப்படுத்தாமல் எப்போதும் கிறிஸ்துவை உலகிற்கு அடையாளம் காட்டினார். கானாவூர் திருமணத்தில் அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்று கூறி அனைவரையும் இயேசுவிடம் அழைத்து சென்றார். இன்று கூட திருச்சபையின் தாயாகிய இருந்து நம்மை கிறிஸ்துவின் அன்பிலும் உண்மையிலும் இரட்சிப்பிலும் நிலைத்திருக்க வழிநடத்துகிறார். அன்னை மரியாளின் பணி என்பது நம் ஒவ்வொருவரையும் இயேசுவை நோக்கி வழிநடத்தக்கூடிய அற்புதமான பணியை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த அன்னையின் கரம் பிடித்து நாம் ஒவ்வொருவரும் இயேசுவை இனம் கண்டுகொள்வோம், இயேசுவோடு இணைந்து கொள்வோம். இத்திருப்பலியில் மரியாளின் பணிவு, கீழ்ப்படிதல், உறுதியான நம்பிக்கை ஆகியவற்றை நாம் வாழ்வில் பின்பற்றும் அருளை வேண்டுவோம். நம் குடும்பங்கள், இளைஞர்கள், குழந்தைகள் அனைவரும் மரியாளின் வழிகாட்டுதலால் கிறிஸ்துவை ஆழமாக அறிந்து அவரை பின்பற்றும் சீடர்களாக வளர இறைவனிடம் மன்றாடுவோம். நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி இந்த மறைப்பலியை தகுந்த மனநிலையோடு கொண்டாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறையேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை, இந்த திருப்பலியில் நாம் தகுதியோடு பங்கெடுக்கும் பொருட்டு நம்மிடம் தடையாக இருக்கிற குற்றங்கள், குறைகள், பாவங்களுக்காக ஆண்டவரிடம் மனமருந்தி மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும்,
மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, உம் திருமகனின் அன்னையாகிய மாசற்ற கன்னிமரியாவை உடலோடும் ஆன்மாவோடும் விண்ணகம் ஆட்சிக்கு எடுத்துக்கொண்டீரே. நாங்கள் விண்ணகத்துக்கு உரியவற்றை என்றும் நாடி அவரது ஆட்சியில் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசக முன்னுரை. இறைவன் தம்மை நம்புவோரை மகிழ்ச்சியாலும் நீதியாலும் அலங்கரிக்கிறார் என்பதை எசையா இறைவாக்கினர் எடுத்துரைக்கிறார். மரியாள் அந்த வாக்குறுதியின் நிறைவாக இறைவனின் திருவுளத்திற்கு முழுமையாக ஒப்புக்கொடுத்தார். ஆண்டவருக்குள் இணைந்து வாழ ஆண்டவர் தரக்கூடிய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள கவனமுடன் இறைவார்த்தையை கேட்போம். முதல் வாசகம். இறைவாக்கினர் எசையா எழுதிய நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 61, இறை வசனங்கள் 9 முதல் 11 முடிய. அவர்கள் வழிமரபினர் பிற இனத்தாரிடையேயும் அவர்கள் வழித்தோன்றல்கள் மக்களினங்கள் நடுவிலும் புகழ் அடைவார்கள். அவர்களை காண்பவர் யாவரும் அவர்களை ஆண்டவரின் ஆட்சி பெற்ற வழிமரபினர் என ஏற்றுக்கொள்வார்கள். ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். என் கடவுளில் என் உள்ளம் பூரிப்படையும். மலர் மாலை அணிந்த மணமகன் போலும் நகைகளால் அழகுபடுத்தப்பட்ட மணமகள் போலும் விடுதலை என்னும் உடைகளை அவர் எனக்கு உடுத்தினார். நேர்மை என்னும் ஆடையை எனக்கு அணிவித்தார். நிலம் முளைகளை துளிர்க்க செய்வது போன்றும் தோட்டம் விதைகளை முளைக்க செய்வது போன்றும் ஆண்டவராகிய என் தலைவர் பிற இனத்தார் பார்வையில் நேர்மையும் புகழ்ச்சியும் துளிர்த்தெழச் செய்வார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. துன்பத்தில் வாழ துணிவை தந்தார்.
சொல்லிடுவேன். அஞ்சாதே என் மகனே, உன்னோடு நான் இருப்பேன். கலங்காதே என் மகளே, கரம் பிடித்து நடத்திடுவேன். உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். இந்த உலகம் முடியும் வரை உன்னோடு நான் இருப்பேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். ஆண்டவரே, நீரே என்னை மயக்கி விட்டீர், நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். நானும் மயங்கி போனேன். இரண்டாம் வாசக முன்னுரை. இன்றைய இரண்டாம் வாசகத்தில் புனித பவுல் கிறிஸ்து இயேசுவின் மனநிலை நம் ஒவ்வொருவரிடம் இருக்க வேண்டும் என்று சொல்லி நமக்கு அழைப்பு கொடுக்கின்றார். மரியாள் தம் வாழ்வாள் கிறிஸ்துவின் பணிவு மற்றும் கீழ்ப்படிதலை நமக்கும் கற்றுக் கொடுத்து அவரை பின்பற்றி வழிநடத்துகின்றார். அவரை போல் நாமும் கிறிஸ்துவின் மனநிலை கொண்டு வாழ இவ்வாசகத்திற்கு செவி கொடுப்போம். திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 5-11 முடிய. திருத்தூதர் பவுல் பிலிப்பியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவசனங்கள் 5-11 முடிய. கிறிஸ்து இயேசு கொண்டிருந்த மனநிலையை உங்களிலும் இருக்கட்டும். கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாயிருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க வேண்டியதொன்றாக கருதவில்லை. ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். மனித உருவில் தோன்றி சாவை ஏற்கும் அளவுக்கு, அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவுக்கு கீழ்ப்படிந்து தம்மையை தாழ்த்தி கொண்டார். எனவே கடவுளும் அவரும் மிகவே உயர்த்தி எப்பெயருக்கும் மேலான பெயரை அவருக்கு அருளினார். ஆகவே இயேசுவின் பெயருக்கு விண்ணவர், மன்னவர், கீழுலகோர் அனைவரும் மண்டியிடுவர். தந்தையாம் கடவுளின் மாட்சிக்காக இயேசு கிறிஸ்து ஆண்டவர் எல்லா நாவுமே அறிக்கையிடும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் நாதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே.
யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வசனங்கள் 1 முதல் 12 முடிய. 3ஆம் நாள் கலிலேயாவில் உள்ள கானாவில் திருமணம் ஒன்று நடைபெற்றது. இயேசுவின் தாயும் அங்கு இருந்தார். இயேசுவும் அவருடைய சீடரும் அத்திருமணத்திற்கு அழைப்பு பெற்றிருந்தனர். திருமண விழாவில் திராட்சரசம் தீர்ந்து போகவே இயேசுவின் தாய் அவரை நோக்கி, திராட்சரசம் தீர்ந்துவிட்டது என்றார். இயேசு அவரிடம், அம்மா, அதை பற்றி நாம் என்ன செய்ய முடியும்? எனது நேரம் இன்னும் வரவில்லையே என்றார். இயேசுவின் தாய் பணியாளரிடம், அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்றார். யூதரின் தூய்மைச் சடங்குகளுக்கு தேவையான 6 கல் தொட்டிகள் அங்கே இருந்தன. அவை ஒவ்வொன்றும் 2-3 குடம் தண்ணீர் கொள்ளும். இயேசு அவர்களிடம், இத்தொட்டிகளில் தண்ணீர் நிரப்புங்கள் என்று கூறினார். அவர்கள் அவற்றை விளிம்பு வரை நிரப்பினார்கள். பின்பு அவர், இப்போது மொண்டு பந்தி மேற்பார்வையாளரிடம் கொண்டு போங்கள் என்று அவர்களிடம் கூறினார். அவர்களும் அவ்வாறே செய்தார்கள். பந்தி மேற்பார்வையாளர் திராட்சரசமாய் மாறியிருந்த தண்ணீரை சுவைத்தார். அந்த ரசம் எங்கிருந்து வந்தது என்று அவருக்கு தெரியவில்லை. தண்ணீர் மொண்டு வந்த பணியாளருக்கே தெரிந்திருந்தது. ஆகையால் பந்தி மேற்பார்வையாளர் மடமகனை கூப்பிட்டு, எல்லாரும் நல்ல திராட்சை ரசத்தை முதலில் பரிமாறுவர், யாவரும் விருப்பம் போல் குடித்த பின்புதான் தரம் குறைந்த ரசத்தை பரிமாறுவர். நீர் நல்ல ரசத்தை இதுவரை பரிமாறாமல் ஏன் வைத்திருந்தீர் என்று கேட்டார். இதுவே இயேசு செய்த முதல் அரும் அடையாளம். இது கலிலேயாவில் உள்ள கானாவில் நிகழ்ந்தது. இதன் வழியாக அவர் தம் மாட்சியை வெளிப்படுத்தினார். அவருடைய சீடரும் அவரிடம் நம்பிக்கை கொண்டார்கள். இதன் பிறகு அவரும் அவர் தாயும் சகோதரர்களும் அவருடைய சீடரும் கப்பர்நாகும் சென்று அங்கு சில நாட்கள் தங்கியிருந்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் அருமையான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவை நோக்கி வழிநடத்திய நம் தாய் அன்னை மரியாள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த அருமையான தலைப்பிலே நாம் சிந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளிலே இந்த திருவிழாவுக்கு வருவதில் மிக்க மகிழ்ச்சி. என்னை சேந்தபுரம் பங்கு தந்தை சகாய சின்னப்பன் அடிகளார் அவர்களையும் அன்போடு திருவிழாவுக்கு அழைத்து உங்களுடைய பங்கு தந்தைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை நான் இந்த வேளையிலே உரித்தாக்கிக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, உங்களுடைய பங்கு தந்தை என்னை இந்த திருவிழாவுக்கு அழைக்கிற பொழுது ஏற்கனவே நான் 2 திருவிழாவுக்கு எனக்கு அழைப்பு இருந்தது. ஒன்று சுரண்டை ஞாயிற்றுக்கிழமை காலையில் நான் தான் மறைவுரை வைத்தேன். அப்போ ஞாயிற்றுக்கிழமை சாயந்தரத்துலேயும் அம்பை மறைவட்ட குருக்கள், அங்கேயும் மறைவட்டத்தில் எல்லாரையும் அழைக்கிற பொழுது யாரும் எங்களை கூப்பிடலன்னு நினச்சிருவாங்க. அப்போ கடைசியில் நம்ம தான் பிரசங்கம் வைக்க வேண்டியிருக்கும் பல நேரத்தில். அதில் நான் அவர்கிட்ட சொன்னேன், இப்போ 2 இடத்துல நான் பிரசங்கம் வைக்க வேண்டியிருக்குது அண்ணன் சொன்னாப்புல. அண்ணன் நீங்கள் தான் வரணும். என்னை அன்போடு அழைத்த, என் மீது நம்பிக்கை வைத்த உங்களுடைய பங்கு தந்தைக்கு மீண்டும் ஒருவருடைய மனமார்ந்த நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நான் கல்லடைக்குறிச்சியில் வழக்கமாக அந்த கிறிஸ்மஸ், அப்புறம் நியூ இயர், ஈஸ்டர், இந்த 3 காலங்களிலும் இந்த பிரிவினை சபையினர் நடத்தக்கூடிய கூட்டங்களுக்கு செல்வது வழக்கம். அவங்க கூப்பிடுவாங்க, ஐயா வாங்க செய்தி கொடுங்க அப்படிம்பாங்க. செய்தி கொடுத்து முடித்த உடனே, அப்படியா இவ்வளோ அழகாக கொடுக்குங்களே, எங்கள் பாஸ்டர் கூட இப்படி கொடுக்க மாட்டாங்களே அப்படிம்பாங்க. எப்போம்னா முடித்த பிறகு. அப்போ ஏன் அங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்ல மாட்டாங்க. ஒரு முறை என்னை கல்லடைக்குறிச்சியில் பெரிய வெள்ளிக்கிழமை அன்னைக்கு இந்த 7 வார்த்தைகளை பற்றி பேசுவதற்கு முன்னும் பின்னும் நான் தான் அன்றைக்கி எங்கள் மெயின் செலப்ரண்ட். நான் தொடக்க உரை கொடுத்துட்டு உட்காந்துட்டேன் அந்த 7 வார்த்தைகளுக்கும். அப்போ ஒரு அம்மா வந்தாங்க. அவங்க பேர் என்ன எனக்கு ஞாபகம் இருக்கிறது. அவங்க பேர் ஜபராணி. அவங்க யோவான் நற்செய்தி 19, 26, 27 இதோவும் தான் இதோவும் மகன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அந்த வார்த்தைக்கு அவங்க விளக்கம் கொடுத்தாங்க.
அந்த விளக்கம் கொடுத்த அம்மா வந்து ஒரு வார்த்தை கூட அன்னை மரியாள் அப்படின்னு சொல்லவே இல்லை. முடிஞ்சது. கடைசியாக நான் வந்து போகணும், பேசணும். நிறைவு நான் தான். நான் வந்து மைக் எடுத்தேன், பேச ஆரம்பித்தேன். அப்போ அந்த அம்மாவை கூப்பிட்டேன். அம்மா 7 வார்த்தைகள்லையும் ஒவ்வொருத்தரும் சொன்னதை கேட்டிங்களா அப்படின்னு கேட்டேன். அம்மா கேட்டேன். இப்போ நீங்கள் என்னெல்லாம் சொன்னீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தர் சொன்னாங்க. இப்போ அவர் பிலாத்தியனுடைய ஆட்சியின் கீழ் அவர் வந்து சாக வேண்டும் என்பது கடவுளுடைய திருவிழம். அவர் வந்து சிலுவையில் மறிக்கிற பொழுது கள்வர்களை மன்னிக்க வேண்டும் என்பது கடவுளுடைய திருவிழம். தந்தையே எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்வது கடவுளுடைய திருவிழம். அப்போ சிலுவைக்கடியில் அன்னை மரியாள் நிற்க வேண்டியது யாருடைய திருவிழம் என்று நான் கேட்டேன். என்ன பதில் சொல்லியிருப்பாங்க நீங்கள் நினைக்கிய? நீங்கள் என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? என்ன பதில் சொல்லியிருப்பீங்க? இப்போ பிலாத்தை சொல்லியாச்சு, கல்வன் சொல்லியாச்சு. நான் உடனே கேட்டேன், ஏம்மா அவரை சிலுவையில் அரைஞ்சவனை விடவும் எல்லா தப்பையும் பண்ண கல்வனை விடையுமா அன்னை மரியாளுடைய பேர் உங்கள் நாக்கில் ஏறாமல் போயிடுச்சு அப்படின்னு கேட்டேன். ஒன்றுமே பதிலை சொல்லவே இல்லை. இது எல்லாமே திருவிழம் என்றால் சிலுவையில் அடியில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தாய் நிற்க வேண்டும் என்பதும் கடவுளுடைய திருவிழம். அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள். முதல் புதுமை, தொடக்க புதுமை. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து முதல் புதுமையை தொடங்குகிற பொழுதும் அன்னை மரியாளுடைய வார்த்தையோடு தொடங்க வேண்டும் என்பதும் கடவுளுடைய திருவிழம். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு இந்த திருவிழா நாளிலே சிந்திப்பதற்காக கிறிஸ்துவை நோக்கி நம்மை வழிநடத்தக்கூடிய அன்னை மரியாள் யோவான் நற்செய்தி 2வது அதிகாரம் 5வது வார்த்தை நமக்கு தந்திருக்கிறார். கடவுளை நோக்கிய வாழ்வு. கடவுளை நோக்கி இந்த உலகத்தில் வாழ்வது என்று சொல்லப்படக்கூடியது பல நேரங்களில் நாம் நினைக்கிறோம் அது எளிதான வாழ்வு என்று. அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நோக்கி இந்த உலகத்தில் வாழ்வது என்று சொல்வது ஒரு சாதாரணமான ஒரு காரியம் இல்லை. ஆபிரகாம் இருக்கிறார். ஆபிரகாமுக்கு ரொம்ப நாள் கழித்து ஒரே ஒரு மகன் பிறக்கிறார், ஈசாக்கு. ஈசாக்கு என்று சொல்லப்படக்கூடிய மகன் தனக்கு வாரிசாக இருப்பான் என்று ஆபிரகாம் நினைக்கிறார். ஒரு நாள் கடவுளுடைய தூதர் அவருக்கு தோன்றுகிறார், எனக்கு அந்த பையனை நீ பலியிட வேண்டும். மலைக்கு தன்னுடைய மகனை அழைத்து செல்கிறார். பையன் கூட போகும்போது கேட்கான், ஆடு மட்டும் எங்கே காணோம்? விறகு இருக்கு, ஆட்டை வெட்டுறதுக்கு அரிவாள் இருக்கிறது, ஏன் ஆடை மட்டும் நாம் எடுத்துகிட்டு போகலை? ஆபிரகாம் சொல்கிறாரு, அதை கடவுள் பார்த்துக்கிடுவார். விறகெல்லாம் அடுக்கி வச்சாச்சு. பையனை தூக்கி கையை கட்டி விறகுல வச்சு கையை ஓங்கியாச்சு வெட்டுவதற்கு. கடவுளின் தூதர் அவரை தடுக்கிறார். அப்போ கடவுளுக்கு ஒரு பேர் கொடுக்கப்படுகிறது. தொடக்க புத்தகம் 22வது அதிகாரம் 14வது வார்த்தை சொல்லுகிறது, யாயிரே, மலையில் ஆண்டவர் பார்த்து கொள்ளுவார். கடவுளை நோக்கு, கடவுள் பார்த்து கொள்ளுவார். 2வது தாவீது, 1 சாமுவேல் 24:12. தாவீதுக்கும் சவுலுக்கும் சண்டை வந்து விடுகிறது. சவுல் அரசனாக இருக்கிறான், தாவீதை கொல்வதற்காக தேடுகிறான். தாவீதுடைய புகழ் அதிகமாகுவதைக் கண்டு சவுல் பொறாமைப்படுகிறான். எப்படியாவது அவனை அழித்து விட வேண்டும் என்று தன்னுடைய படை வீரர்களோடு அவனை தேடி அலைகிறான். தேடி அலைகிற பொழுது தாவீது எந்த குகையில் நுழைந்து ஒளிந்து கொண்டிருந்தானோ அதே குகையிலேயே இயற்கை உபாதையை கழிப்பதற்காக சவுல் உள்ளே போகிறான். சவுல் உள்ளே போகிற பொழுது தாவீது என்ன பண்ணுறான் அப்படின்னா, உள்ளே ஒளிந்திருக்கிறான். அப்படியே மெதுவாக குனிஞ்சு போய் அப்படியே அங்கியினுடைய ஒரு ஓரத்தை அறுத்து விட்டு தூரத்தில் போய் நின்றுக்கிட்டு சொல்கிறான், நீங்கள் யார் என்னை தேடுறீங்க? ஒரு நாயை தேடி ஒரு அரசன் அணைவதா? அதுக்கு அடுத்தபடியாக தாவீது ஒரு அழகான வார்த்தையை சொல்லுவார் பாருங்க,
ஆண்டவரை உமக்கும் எனக்கும் நடுவராக இருக்கட்டும். அவர் கடவுள் பார்த்துக்கிடுவார். அவரைத்தான் நான் நோக்குகிறேன். அவர் தான் இந்த விஷயத்தில் எனக்கு நடுவர். நான் நினைத்திருந்தால் உம்மை கொன்றிருக்கலாம், நாம் நினைத்திருந்தால் உம்மை வாளால் வெட்டி வீழ்த்து இருக்கலாம். ஆனால் கடவுள் தான் நடுவர். நான் கடவுளைத்தான் நோக்குகிறேன். கடவுள் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த கடவுளை நோக்கிய வாழ்வு அப்படின்னு ஒரு வாழ்வு இருக்கிறது பாருங்க. அந்த வாழ்வு வந்து ஒரு ஆனந்தமான வாழ்வு, ஒரு மகிழ்ச்சியான வாழ்வு, ஒரு இன்பமான வாழ்வு. ஆனால் அந்த வாழ்வை வாழ்வது என்று சொல்வது இந்த உலகிலே சற்று கடினமான ஒரு காரியம். எனக்கு கடந்த ஆண்டு பங்கிலே திருவிழாவை நடத்துகிற பொழுது ஒரு சின்ன ஒரு பிரச்சனை. திருவிழாவை நடத்துவதற்கு முன்பாக திருவிழாவை புறக்கணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு அன்பியத்தை எழுதி விட்டாங்க பேப்பரில். எனக்கு கடுமையான கோபம். அப்போ திருப்பி நம்ம அட்மினிஸ்ட்ரேட்டரை போய் பார்த்தாங்க. ஒரு தடவை இல்லை, 2 தடவை இல்லை, 3 தடவை போய் பார்த்தாங்க. அதுக்கப்புறம் என்கிட்ட வந்தாங்க. நான் ஒன்றுமே பதில் சொல்லவில்லை. கொடியேற்றம் வந்து ஆரம்பிக்க போகிறது. எல்லாரும் வந்து என்ன சொல்லுவாங்களோ தெரியல, ஃபாதரை வந்து திருவிழா கொண்டாட விடுவாங்களோ தெரியல. உடனே நான் சொன்னேன், கொட்டடிங்க, குழல் ஊதுங்க, பாட்டு பாடுங்க அப்படின்னு சொன்னேன். அவர் மெதுவாக வந்தார், அட்மினிஸ்ட்ரேட்டர் போனவர். அவர் துணைவியாரை இறக்கி விட்டார். கோயில் வளாகத்திலே அவர் நிற்க முடியல, ஓடியே போயிட்டார். ஆனால் அதுக்கு முன்னால் என்னை பார்த்து சொன்னாங்க, இந்த பழைய சாமியார் இருந்தால் என்ன பண்ணியிருப்பார் தெரியுமா? அவனை உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பார். நீங்கள் ஒன்றுமே பேச மாட்டேங்க, ஏன் நீங்கள் அமைதியாக இருக்கிறீங்க? உங்களுக்கு அமைதியாக இருந்தது பார்த்தோன்னே எல்லாரும் சொல்கிறாங்க, இவர் வந்து பயப்படுதாருன்னு சொல்கிறாங்க, இவர் ஒன்றும் செய்ய மாட்டார்னு சொல்கிறாங்க. ஒன்று நான் சொன்னேன், நான் செஞ்சுருந்தா என்ன செஞ்சுருக்க முடியும்? ஒரு 4 வார்த்தை பேசியிருக்க முடியும். கடவுள் இப்போ என்ன பண்ணார்? அவனை கோயிலுக்குள்ளே விடலை. நான் அவனுக்கு ஏதாவது பண்ணணும்னு நினச்சிருந்தா அவன் எனக்கு எதிர்த்தாப்பில் வந்து நின்றுருப்பான். நான் ஏதாவது பேசியிருப்பேன், அவன் ஏதாவது பேசியிருப்பான். எல்லோரும் நினச்சிருப்பாங்க, சாமியார் அப்படி கெட்ட வார்த்தை பேசிட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த உலகிலே கடவுளை நோக்கிய வாழ்வது, கடவுளை நோக்கி இந்த உலகிலே வழி நடத்தப்படுவது, இந்த உலகிலே சந்தோஷமான இன்பமான ஒரு வாழ்வு. ஆனால் அந்த வாழ்வை இந்த உலகிலே வாழ்வது என்று சொல்வது தான் இந்த உலகிலே நம்ம கடினமான ஒரு காரியம். இப்போ நாம் வந்து அன்னை மரியாளுக்கு வருகிறோம். அன்னை மரியாள் சொல்லுகிறார், நீங்கள் கிறிஸ்துவனுக்கு செல்லுங்கள். இந்த புதுமை சொல்லுகிறது, அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். அவர் உங்களுக்கு, முதலாவதாக பார்ப்போம், அன்னை மரியாளுக்கும் கடவுளுக்கும், அவருக்கும் நமக்கும், அன்னை மரியாளுக்கும் கிறிஸ்துவுக்கும், கடவுளுக்கும் அன்னை மரியாளுக்குமான தொடர்பு என்ன? நாம் வந்து மத்தேயு நற்செய்தி 2வது அதிகாரம் 14வது வார்த்தையில் வாசிக்கிறோம். அது ஒரு கொடுமையான ஒரு நிகழ்வு. அதை எளிதாக ஒரு 4 வார்த்தையில் கொடுத்துட்டாங்க. ஒரு இரவில் யோசேப்புக்கு ஒரு கனவு வருகிறது. யோசேப்புக்கு கனவு வந்த உடனே அங்கே என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, குழந்தைய ஏரோது கொல்ல தேடுறான், நீங்கள் தூக்கிட்டு ஓடுங்க என்று சொல்லப்படுகிறது. இதுதான் எளிமையாக அதோடு முடித்து விட்டார்கள். கனவுலேருந்து எழுகிறாரு. அந்த இரவிலேயே எழும்பியவர் என்ன செய்கிறார்? எகிப்தை நோக்கி ஓட ஆரம்பிக்கிறார். என்ன ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது? குழந்தையும் அதன் தாயையும் அழைத்து கொண்டு என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நான் ஒரு கதை படித்தேன், நாவல், பெரிய புத்தகம், ஒரு 300 பக்கம். அது வந்து இந்த அடிமையாக வந்து ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு தப்பிச்சு ஓடுவாங்க பாருங்கள், இல்லை சிறைபிடித்து செல்லப்படுவாங்க பாருங்கள், அவங்களை பற்றிய ஒரு கதை. அந்த கதையினுடைய தலைப்பு என்ன அப்படின்னா, நடன காலனியுடன் சைபீரிய பனிக்கட்டியில் அப்படின்னு ஒரு கதை. ஒரு அம்மா, அவங்க பேர் காஸ்ட்ரோ, அவங்க தான் அந்த கதையை எழுதுகிறாங்க. அந்த அம்மாவுடைய அம்மா பேர் எமல்டா. அவங்கள பற்றின கதை தான் இது. எமல்டா அம்மாவுக்கு 3 அண்ணன் தம்பி. அவங்க அப்பாவும் அம்மாவும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த பிள்ளைக்கு ஒரு செருப்பு வாங்கிட்டு வராங்க. நடன காலனி அப்படின்னா அங்கே பனியில் டான்ஸ் ஆடுவாங்க. லாத்வியா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நாட்டில் நடன காலனியை அவங்க அப்பா வாங்கிட்டு வந்துட்டு வயலுக்கு போயிட்டாரு. இந்த பொண்ணு ஆசையாக அந்த எமல்டாங்க பொண்ணு அந்த நடன காலனியை பார்க்குது.
பார்த்துட்டு தூங்க போய்கிறது. அதிகாலை 3 மணிக்கு ரஷ்ய இராணுவ வீரர்கள் வந்து கதவை தட்டுறாங்க. கதவை தட்டினோடனே அவங்க வீட்டுக்குள்ளே நுழைஞ்சிட்டாங்க. வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க சொல்கிறாங்க, எல்லோரும் கிளம்புங்க அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லோரும் கிளம்புங்கன்னு சொன்ன உடனே எங்கே கூட்டு போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு முன்னே அவங்க அப்பா வந்துருந்தார் வயல்வெளியிலேருந்து. உடனே எல்லா பொருளையும் எடுத்து வைக்க சொல்கிறாங்க. அவங்களுக்கு எந்த பொருளை எடுத்து வைக்கன்னு தெரியல. அப்போ கையில் கிடச்சதெல்லாம் சுருட்டி அள்ளிட்டு அவங்க ஓடுறாங்க. ஒரு லாரி நிற்கிது. அங்கே ஏற்கனவே இவங்களை மாதிரி அழைத்து வரப்பட்ட கொஞ்சம் பேர் நிற்கிறாங்க. அந்த லாரியில் ஏற்றுறாங்க. அந்த லாரி என்ன லாரி அப்படின்னா ஆடு மாடுகளை, அங்கே ஆடு மாடுகள் பன்றிகள் இதுதான் சாப்பிட்றாங்க. அதை அழைச்சிட்டு போகிறதுக்கான வண்டி அதில் ஏற்றுறாங்க. ஏற்றி வண்டி போயிட்டு இருக்கிற பொழுது அந்த எமல்டாங்க பொண்ணு அவங்க அண்ணன் தம்பி அவங்க அப்பா வாங்கி தந்த அந்த செருப்பை தேடுது. அந்த செருப்பை காணும். நடன காலனியை வந்து காணும். அப்போ அந்த காலனி இருந்து தான் நான் குளிரை சமாளிச்சிருப்பேனே, அந்த உணர்வுகள் தான் அந்த கதை. இப்போ அன்னை மரியாளும் யோசேப்பும் குழந்தை இயேசுவும் இரவிலேயே வந்து தப்பிச்சு ஓடுதாங்க. இரவிலே தப்பித்து ஓடுகிற பொழுது அவங்க என்ன கையில் எடுத்திருப்பார்கள்? எகிப்திலிருந்து இஸ்ராயலுக்கான தூரம் என்ன? பாலைவனத்தில் அவர்கள் செல்லுகிறார்கள். ஒரே நாளில் இரவில் கனவிலிருந்து விழித்தவுடன் அவர்கள் தப்பித்து ஓடுகிறார்கள். தப்பித்து ஓடுகிற பொழுது கையில் நிச்சயமாக நமக்கு எதை எடுக்க வேண்டும்? பயம். ஏன் அப்படின்னா பின்னாலேயே வீரர்கள் துரத்துகிறார்கள். ஏற்கனவே கொஞ்சம் பிள்ளைகளை கொன்னாச்சு. அப்போ தப்பித்து ஓடுவதற்காக அவர்கள் கையில் வந்து எதையுமே எடுத்திருக்க மாட்டார்கள். ஏனெனில் நாம் எடுக்கக்கூடிய பொருளை விட நம்முடைய உயிர், அதுவும் நம்முடைய உயிரும் குழந்தையோட உயிரும் என்று சொல்லுகிற பொழுது அது மேலானது. உயிர் பிழைச்சா போதும் என்று ஓடி இருப்பார்கள். ஒரு 3-4 நாள் நடந்திருப்பாங்க ஒன்றும் இல்லாமல். அன்பு சகோதர சகோதரிகளே, கடவுளை நோக்கிய வாழ்வு எதுவுமே இல்லாமல் இஸ்ராயல் தேசத்திலிருந்து எகிப்தை நோக்கி ஓடுகிறார்கள். உங்களை யார் பார்த்து கொள்வார்? எகிப்திய தேசத்திலே பாலைவனத்தில் உங்களை யார் பார்த்து கொள்வார்? உங்களுக்கு சாப்பாடு யார் கொடுப்பா? உங்களுக்கு தண்ணி யார் கொடுப்பா? அங்கே நீங்கள் எங்கே தூங்குவீங்க? தூங்குவதற்கு உங்களுக்கு போர்வை எங்கே கிடைக்கும்? நடப்பதற்கு உங்களுக்கு செருப்பு எங்கே கிடைக்கும்? ஆனால் குழந்தையை தூக்கி கொண்டு யோசேப்பும் அன்னை மரியாளும் விரைந்து ஓடுகிறார்கள். அதான் ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, பாலைவனத்தில் ஆண்டவர் பார்த்து கொள்வார். ஆபிரகாம் சொல்லுகிறார், மலையில் கடவுள் பார்த்து கொள்வார். மலையில் நம்மை பார்த்து கொள்ளுகிற கடவுள் இந்த உலகிலே யாதொரு தீங்கும் இல்லாமல் நம்மை பார்த்து கொள்வார். பாலைவனத்தில் நடந்து போகிற பொழுது, எதுவும் இல்லாத பொழுது கடவுள் நம்மை கவனித்துக் கொள்வார். ஏனெனில் இது கடவுளுடைய திருவிழா. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் முதலாவதாக கடவுளின் திருவுள்ளத்தின் மீது இந்த உலகிலே நம்பிக்கை வைத்தார். கடவுளுடைய திருவுள்ளத்தை அவர் நம்பினார். கடவுள் பார்த்து கொள்வார். நாம் எதையும் எடுத்து செல்ல தேவையில்லை. இரவோடு இரவாக நாம் ஊரை விட்டு ஓடினாலும் கூட, நாம் எதையுமே எடுத்து செல்லாமல் நீண்ட தூரத்துக்கு பாலைவனத்திலே தண்ணீர் இல்லாத தேசத்திலே நாம் பயணப்பட்டாலும் கூட, இஸ்ராயேல் மக்கள் 40 ஆண்டுகள் கடப்பதற்கு எடுத்துக்கொண்ட ஒரு பகுதியை நாம் கடப்பதற்கு ஆண்டவர் நமக்கு தந்திருந்தாலும் கூட நாம் கவலைப்பட வேண்டாம், ஆண்டவர் பார்த்து கொள்வார். இதே வார்த்தையைத்தான் அன்னை மரியாள் பணியாளரிடம் சொல்லுகிறார். அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் செய்யுங்கள். இப்போ கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குமான ஒரு உறவு, அன்னை மரியாளுக்கும் கடவுளுக்குமான உறவு. அவர் நம்மை பார்த்து கொள்வார். கடவுளுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு. அன்பு சகோதர சகோதரிகளே, இங்கே ஆண்டவருடைய வார்த்தை மிக அழகாக சொல்லுகிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்னா, அவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய எல்லாவற்றையும் செய்யுங்கள். கடவுள் இந்த உலகிலே தன்னை நம்பி வந்த ஒவ்வொருவருக்கும் இந்த உலகிலே அவர் எதிர்பார்த்ததை விட அதிகமான காரியங்களை செய்யக்கூடிய கடவுளாக இந்த உலகத்திலே இருந்தார். ஆனால் கடவுள் இந்த உலகிலே யாருக்கு செய்தார்? அது நமக்கும் அன்றைக்கு இருந்த சீடர்களுக்கும் பணியாளர்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு. அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள். என்ன? 6 கற்சாடி, அதிலே தண்ணி. அன்பு சகோதர சகோதரிகளே, 6 கற்சாடி இருக்கிறது, அதில் தண்ணீர் இருக்கிறது.
6 கற்சாடியும் எப்படி இப்படி மாறப்போகிறது? அது ரசமாக மாறப்போகிறது. அது எப்படி ரசமாக மாறும்? அதுதான் நமக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு. நீங்கள் நம்பி 6 கற்சாடியை கொண்டு வாருங்கள். நீங்கள் ஆண்டவரை நம்பி அந்த 6 கற்சாடியையும் தண்ணீரால் நிரப்புங்கள். நீங்கள் இந்த உலகிலே அதிசயத்தை காண்பீர்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தார். தன்னுடைய மகன் மீது அவர் நம்பிக்கை வைத்திருந்தார். அனைத்துக்கும் மேலாக அவர் கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருந்தார். கடவுள் மீது அவர் கொண்டிருந்த நம்பிக்கை இந்த உலகில் எந்த அளவுக்கு அவரை வழிநடத்தியது என்றால், லூக்கா நற்செய்தி 1வது அதிகாரம் 38வது வார்த்தை சொல்லுகிறது, நான் ஆண்டவரினுடைய அடிமை, நான் கடவுளுடைய அடிமை, நான் ஒன்றுமே இல்லை, என்னில் இன்று செயல்படுவோர் கடவுளாகவே இந்த உலகிலே இருக்கிறார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாமும் இந்த உலகிலே கடவுளை நம்புகிற பொழுது முதலாவதாக தெரிந்து கொள்ளுங்கள், நமக்கும் கடவுளுக்குமான இருக்க வேண்டிய உறவு. இந்த உலகில் நான் ஒன்றும் இல்லை, நான் முழுவதுமாக கடவுளை நம்புகிறேன். நான் முழுவதுமாக கடவுளை நம்பி 6 கற்சாடிகளை கொண்டு வருகிறேன். 6 கற்சாடிகளையும் அதில் தண்ணீரால் நிரப்புகிறேன். இது எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குமான உறவு. நான் அவரை நம்புகிறேன், அவரை நம்பி தண்ணீரால் நிரப்புகிறேன். காரணம், இந்த உலகிலே அன்னை மரியாள் சொல்லுகிறார், கடவுள் இந்த உலகிலே வல்ல செயல்களை செய்கிறார், அரும்பெரும் செயல்களை செய்கிறார். கடவுளை நம்பி இருக்கிற நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவையும் நம்புங்கள். அன்பு சகோதர சகோதரிகளே, திராட்சரசமாய் மாறிவிடுகிறது. மாறிவிட்டு திராட்சரசத்தை பந்தி மேற்பாளரோடு கொண்டு போகிறார்கள். அவர் கேட்கிறார், எல்லோரும் நல்ல திராட்சரசத்தை தானே முதலில் பரிமாறுவார்கள், இதை நீங்கள் எங்கே வைத்திருந்தீர்கள் என்று கேட்டார். அன்பு சகோதர சகோதரிகளே, நாம் ஆண்டவரை நம்பி ஆண்டவரை நோக்கி இந்த உலகத்திலே வழிநடத்தப்படுகிற பொழுது நமக்கு ஆசீர்வாதம் எங்கிருந்து வருகிறது என்பது முதலாவதாக தெரியாது. ஆசீர்வாதம் எங்கிருந்து வேண்டுமானாலும் வரலாம். ஒருவேளை நாம் எதிர்பார்க்காத திசையிலிருந்து வரலாம், நாம் எதிர்பார்க்காத மனிதரிடமிருந்து வரலாம், நாம் எதிர்பார்க்காத இந்த உலகிலே எப்பொழுதுமே நம்பியிராத, நாம் நம்மை எதிரிகள் என்று நினைக்கக்கூடிய மனிதரிடமிருந்து கூட இந்த உலகிலே நமக்கு நன்மையான காரியங்கள் வரலாம். ஏனெனில் நாம் இந்த உலகிலே கடவுளின் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மீது நாம் நம்பிக்கை வைத்திருக்கிறோம். அவர் மீது நாம் நம்பிக்கை வைத்து வெறும் கற்சாடிகளை இந்த உலகிலே வெற்று தண்ணீரால் இந்த உலகிலே நிரப்புகிறோம். காரணம், இந்த உலகில் நம்மை மாற்றுவது, நம்மை வழி நடத்துவது இந்த உலகிலே நாம் கடவுள் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையாக இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அப்படியானால் அன்னை மரியாள் இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இருக்க வேண்டிய உறவுக்காக முதலாவதாக நமக்கு சொல்லப்படக்கூடிய காரியம், நீங்கள் ஆண்டவரின் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை நோக்கி அன்னை மரியாள் நம்மை வழி நடத்துகிறார். அவரை நம்பி கற்சாடிகளை நீங்கள் தண்ணீரால் நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். அதுக்கு அடுத்தபடியாக, இந்த உலகிலே மனிதர்களுடைய பலம், கடவுளுடைய பலம். நாம் பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம், என்னிடம் இது இருந்தால் நான் இதை சாதித்து விடுவேன், என்னோடு யாராவது சண்டை போட்டால் ஒரு ஆயுதம் இருந்தால் நான் அவனை இப்படி செய்திருப்பேன். எதுவுமே இல்லாமல் போயிற்று. நாம் பல நேரங்களில் என்ன செய்கிறோம் அப்படின்னா, நம் மீது நாம் நம்பிக்கை வைக்கிறோம். நம் மீது இருக்கக்கூடிய நம்பிக்கை இந்த உலகில் எதை தருகிறது? நாம் என்ன செய்கிறோம் அப்படின்னா, அது பலத்தை தருகிறது என்று நினைக்கிறோம். ஆனால் அது நம்மை பலவீனத்துக்கு அழைத்து செல்கிறது. நாம் கோர்ட்லேயும் ஸ்டேஷன்லையும் பல நேரங்களிலே போய் கால் எடுக்கிற நிற்கிற போது தான் தெரியும், நாம் செய்த காரியம் பலத்தினுடைய காரியம் அல்ல, மாறாக நாம் செய்த காரியம் ஒரு கோழையினுடைய காரியம், ஒரு பலவீனத்தினுடைய காரியம் என்று தெரிகிறது. ஆண்டவரை நம்புவதற்கு இந்த உலகில் என்ன தேவைப்படுகிறது? நம்முடைய பலத்தின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு நமக்கு இந்த உலகிலே பலம் தேவைப்படவில்லை. கடவுளின் மீது நம்பிக்கை வைப்பதற்கு தான் இந்த உலகில் நமக்கு பலம் தேவைப்படுகிறது. ஏனென்றால் கடவுள் இந்த உலகில் நமக்கு நீதி செய்வதற்கு காலம் தாழ்த்துகிறார். உடனடியாக கடவுள் இந்த உலகில் நமக்கு நீதி செய்வது இல்லை, அவர் மெதுவாகத்தான் நீதி செய்கிறார்.
மெதுவாக கடவுள் நீதி செய்கிற பொழுது நாம் நம்முடைய நீதியை பற்றி பேசுகிறோம். நான் நினச்சிருந்தா எப்படி செஞ்சுருப்பேன், விட்டுட்டனே, பொறுத்து போயிட்டனே, எதுவும் இல்லாமல் போயிருச்சே, கடவுள் என்னை ஒன்றுமே இல்லாமல் இப்படி ஆக்கி விட்டாரே. அன்பு சகோதர சகோதரிகளே, நம்முடைய பலத்தில் அல்ல இந்த உலகத்திலே நாம் இயங்குகிறோம். நாம் கடவுளுடைய பலத்தினால் தான் இந்த உலகத்தில் இயங்குகிறோம். கடவுளுடைய பலம் இந்த உலகிலே செயல்படுகிற பொழுது அது நமக்கு எதிர்பாராத ஆசீர்வாதங்களை, நாம் நினைத்திராத மகிழ்ச்சியை இந்த உலகத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறது. நம்முடைய பலத்தின் மீது நாம் நம்பிக்கை கொள்கிற பொழுது நாம் தூக்கத்தை இழக்கிறோம், நம்முடைய பணத்தை இழக்கிறோம், நம்முடைய வாழ்வையே பல நேரங்களிலே இழந்து விடுகிறோம். நாம் எதிர்பாராத இடங்களில் நம்முடைய வாழ்வு கழிந்து போய்விடுகிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாள் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், உங்களை நீங்கள் இழந்து விடுங்கள், உங்களுடைய பலத்தை நீங்கள் விட்டு விடுங்கள், ஆண்டவருடைய பலத்தின் மீது நீங்கள் நம்பிக்கை கொள்ளுங்கள். ஆண்டவர் பலத்தோடு இந்த உலகிலே செயல்படுகிற பொழுது அது இந்த உலகிலே எதிர்பாராத நன்மைகளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, யாரும் எதிர்பாராத நன்மைகள் தான் அன்றைக்கு கானாவு திருமணத்தில் நடந்தது. யாரும் எதிர்பார்த்திருக்கவில்லை. ஒருவேளை அந்த தண்ணீர் அது சாப்பாடாக கூட மாறி இருக்கலாம், ஒருவேளை அந்த தண்ணீர் வேறு ஏதாவது ஒரு பொருளாக கூட மாறி இருக்கலாம். ஆனால் அது ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய திராட்சரசமாய் மாறியது. அன்பு சகோதர சகோதரிகளே, யாரும் எதிர்பாராத நலன்களை நமக்கு என வைத்திருப்பவர் தான் நம் ஆண்டவர் இயேசு. அந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகிலே நாம் நம்புவதற்கு நாம் இந்த உலகிலே கடவுளுக்கு அடிமையாக வேண்டியிருக்கிறது. நான் ஆண்டவரின் அடிமை, உமது திருவுளப்படியே என்னுடைய வாழ்வில் நிகழட்டும். நான் ஆண்டவருடைய அடிமை, உம்முடைய சித்தத்தின்படியே என்னுடைய வாழ்விலே நிகழட்டும். நான் ஆண்டவருடைய அடிமை, எனது பலம் அல்ல, ஆண்டவரே உம்முடைய பலமே என்னுடைய வாழ்விலே செயலாற்றட்டும். அது காலம் தாழ்ந்தாலும் பரவாயில்லை, நான் எதிர்பாராத காரியங்கள் இந்த உலகிலே நடந்தாலும் பரவாயில்லை, ஆண்டவரே நீர் எதிர்பார்ப்பது என்னுடைய வாழ்வில் நடக்கட்டும் என்று சொல்வதற்கு இந்த உலகிலே நமக்கு நிச்சயமாக நாம் நினைத்திருக்கக்கூடிய காரியங்கள் நடப்பதற்கு நம்மையே நாம் ஆண்டவரிடம் இழக்க வேண்டியிருக்கிறது. மூன்றாவதாக, இந்த உலகிலே நாம் கடவுளுடைய பார்வையிலும் மனிதர்களுடைய பார்வையிலும் நாம் வாழ வேண்டியிருக்கிறது. நாம் பல நேரங்களில் மனிதர்களுடைய பார்வையிலே வாழ்வதை இந்த உலகிலே பெரிது என்று நாம் நினைக்கிறோம். மனிதனுடைய பார்வையில் இந்த உலகத்திலே வாழ்கிற பொழுது நாம் இந்த உலகிலே சில நாட்களிலும் சில செயல்களிலும் நாம் இந்த உலகிலே கோழைகளாய் இந்த உலகிலே வாழ வேண்டியிருக்கிறோம். அன்பு சகோதர சகோதரிகளே, உலகத்தினுடைய பார்வையில் இன்றைக்கு பல நேரங்களில் நம்முடைய நம்பிக்கையும் நம்முடைய இழத்தலும் மூன்றாவதாக எப்படி இருக்கிறது அப்படின்னா, அது கோழைத்தனமாக இருக்கிறது. யாராவது மவனை சிலுவையில் அறைய விட்டுட்டு சிலுவைக்கு கீழே நின்று அழுதுகிட்டு நிற்பாங்களா? அதுவா கடவுளுடைய திருவுளம்? இன்றைக்கி எல்லோரும் அப்படி தான் சொல்லுகிறாங்க, அதுவா கடவுளுடைய திருவுளம்? அன்பு சகோதர சகோதரிகளே, எல்லோரும் அதை தான் சொல்லுவாங்க. கடவுள் நினைத்திருந்தால் ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவர் காப்பாற்றி இருக்கக்கூடாது? கடவுள் நினைத்திருந்தால் ஏன் அவரை சிலுவையில் அவர் தொங்குகிற பொழுதே அவரை உயிர்த்தெழச் செய்திருக்கக்கூடாது? கடவுள் நினைத்திருந்தால் ஏன் அவரை இன்று வரை அதே உடலோடும் ஆன்மாவோடும் இந்த உலகிலே வாழச் செய்திருக்கக்கூடாது? அன்பு சகோதர சகோதரிகளே, இது மனிதர்களுடைய சிந்தனை. மனிதனுடைய சிந்தனையின்படி தான் இந்த உலகம் இயங்குகிறது. அதனால் தான் இந்த உலகிலே நாம் பல நேரங்களில் என்ன நினைக்கிறோம், நாம் கடவுளை நம்பி இருப்பதையும் கடவுளுக்காக நம்மை இழந்து போவதையும் இந்த உலகிலே கோழைத்தனம் என்று நினைக்கிறோம். பல நேரங்களில் உலகினுடைய எண்ணங்கள் நம்முடைய வாழ்விலே வென்று விடுகிறது. அதனால் தான் நம்முடைய வாழ்விலே 6 கற்சாடிகளும் இன்றைக்கு தண்ணீரும் இல்லாமல் அது திராட்சரசமாகவும் மாறாமல் அது இன்றைக்கு வெற்றாகவே இருந்து கொண்டே இருக்கிறது. அன்பு சகோதர சகோதரிகளே, உலகினுடைய பலத்தில் அல்ல, மனிதர்களுடைய பலத்தில் அல்ல, மனிதர் நம்மை பற்றி சொல்லக்கூடிய ஏளனத்தில் அல்ல, கடவுளை நாம் நம்பி இருத்தலிலும் கடவுளுக்காக நம்மை இழத்தலிலும் தான் இந்த உலகினுடைய வெற்றி. நாம் ஆண்டவர் மீது கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையிலும் நாம் ஆண்டவருக்காக நம்மை இழப்பதிலும் தான்
ஆண்டவர் நமக்கு தந்திருக்கக்கூடிய வைத்திருக்கக்கூடிய அவர் இன்று வரை நமக்கு வெளிக்காட்டாத ஆசீர்வாதம் அடங்கி இருக்கிறது. ஆண்டவர் இன்று வரை நாம் எதிர்பாராத ஆசீர்வாதங்களை நமக்கு தரவில்லை என்றால் நாம் இன்னும் கடவுளை நோக்கி நாம் செல்லவில்லை. இன்றும் நாம் கடவுளுக்காக நம்மை இழப்பதற்கு தயாராக இல்லை. அதைத்தான் அன்னை மரியாள் சொல்லுகிறாள், அவரை நம்புங்கள், அவர் உங்களுக்கு சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்யுங்கள், கற்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். அது இந்த உலகத்தினுடைய பார்வையிலே ஏளனம். எப்படி தண்ணி திராட்சரசமாக மாறும்? அது பலவீனம், பைத்தியக்காரத்தனம். அன்பு சகோதர சகோதரிகளே, உலகினுடைய பார்வையிலே பைத்தியக்காரத்தனம் தான் இந்த உலகத்திலே ஆசீர்வாதமாய் மாறியது. இந்த உலகினுடைய பார்வையிலே பைத்தியக்காரியாய் இருக்கக்கூடிய அன்னை மரியாள் தான் நம்மை கடவுளை நோக்கி வழிநடத்தக்கூடுவதற்கு உண்மையான ஆசீர்வாதமான இறைவாக்கினராக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய மன்றாட்டுக்களை இறைவனுடைய பாதத்தில் ஒப்புக் கொடுப்போம். அன்பு தந்தையே இறைவா, திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள் மற்றும் துறவியர் அனைவரும் மரியாளைப் போல மக்களை கிறிஸ்துவிடம் வழிநடத்தும் உண்மையான சாட்சிகளாக வாழ அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆசீர்வதிக்கும் தந்தையே, குடும்பங்கள் அனைத்தும் மரியாளின் முன்மாதிரியை பின்பற்றி ஜெபம், ஒற்றுமை மற்றும் கிறிஸ்தவ மதிப்பீடுகளில் வளர்ந்து கிறிஸ்துவை மையமாக கொண்ட இல்லங்களாக விளங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். வழிநடத்தும் தந்தையே இறைவா, உலக நாடுகளின் தலைவர்கள் நீதி, அமைதி, அன்பு ஆகியவற்றை நிலைநாட்டி மக்களின் நலனுக்காக அர்ப்பணிப்புடன் பணியாற்ற இறையருள் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, இளைஞர்களும் குழந்தைகளும் உலக ஆசையில் சிக்காமல் மரியாளின் வழிகாட்டுதலால் இயேசுவை நெருங்கி நம்பிக்கையில் உறுதியாக வளர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே இறைவா, வழி தவறி சென்ற சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அவர்கள் நல்ல மனமாற்றம் பெற்று உம்மை எப்போதும் பின்தொடர அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். கைவிடப்பட்டோரின் தந்தையே இறைவா, உடல் மனநோயினால் அவதிப்படும் மக்களை ஆண்டவரே நீர் தொட்டு ஆசீர்வதித்து அவர்களது வாழ்வை வளப்படுத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நல்ல தந்தையே இறைவா, இந்த திருப்பலியில் பங்கேற்கும் நாங்கள் அனைவரும் மரியாளின் வார்த்தையை மனதில் கொண்டு கிறிஸ்துவின் திருவுளத்திற்கு கீழ்ப்படிந்து வாழும் சீடர்களாக மாற அருள் பெற வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம் ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் சிறிது நேரம் மௌனமாக வேண்டுவோம். அன்பான ஆண்டவரே, இந்த அருமையான நாளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் எல்லோரையும் இந்த இடத்தில் ஒன்றாக கூட்டிய உமது கருணைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய பிள்ளைகள் நாங்கள் நம்பிக்கையோடு அன்னையின் வழியாக உம்முடைய பாதத்தில் எங்களுடைய பல்வேறு தேவைகளுக்காக பல்வேறு மன்றாட்டுக்களை நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிறோம். நாங்கள் ஒப்புக் கொடுத்திருக்கிற எங்களுடைய மன்றாட்டுக்களுக்கு நீர் கனிவோடு செவி சாய்த்தரலும். நாங்கள் இருந்து கேட்கிற வரங்களையும் ஆசிரியரையும் நீர்தாமே எங்களுக்கு நிறைவேற்றி தந்து எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். இதோ
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இறை பற்றுடன் நாங்கள் அளிக்கும் காணிக்கை உம்மிடம் வந்து சேர்வதாக. விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் எங்கள் இதயங்கள் அன்பு தீயால் பற்றியறிந்து என்றென்றும் உம்மை நாடுவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாமல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் மக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கடவுளின் தாயாகிய கன்னி மரியா விண்ணகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். உமது திரு அவையடைய இருக்கின்ற நிறைவின் தொடக்கமும் சாயலுமாக இந்த விண்ணேற்பு திகழ்கிறது. இவ்வுலகில் பயணம் செய்யும் மக்களுக்கு உறுதியான நம்பிக்கையையும் ஆறுதலையும் வழங்கும் முன்னடையாளமாகும் அது விளங்குகிறது. ஏனெனில் உயிர்களுக்கெல்லாம் ஊற்றாகிய திருமகனுக்கு சொல்லற்கரிய முறையில் மனித உடல் கொடுத்து அவரை பெற்றெடுத்த புனித அன்னையை நீர் கல்லறையில் அழிவுறாமல் காத்தது மிக பொருத்தமே. ஆகவே வானகத் தூதர் திரளோடு ஒன்று சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்வுடன் அறிக்கையிட்டு பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் முற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மார்பனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என்னுடல். அவனுமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது:
அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தை மக்கு கொடுக்கிறோம். உம் திருமணன்று மக்கு ஒளியும் உரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே மக்க நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகமெல்லாம் பரவியிருக்கும் திருச்சபையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர்கள், குருக்கள், துறவிகள், பொதுநிலையினர் ஆகிய அனைவரையும் இன்றைய நாளில் இந்த 7வது நவநாள் திருப்பலியை சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய எஸ்ரா மற்றும் தானியேல் அன்பைத்தை சார்ந்த அனைத்து குடும்பங்களையும் மகா தாழ்ச்சியோடு திருமுன் நிற்கின்ற முழந்தாள் படியிட்டு ஜபிக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ நிறைவாக ஆசீர்வதித்தருளும். உயிர்த்தெழும் நம்பிக்கையுடன் இறந்து போன எங்களுடைய சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உம் திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும் எங்கள் அனைவர் மீதும் நீர் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சி மிகுந்த எங்கள் அன்னை மரியாள், அவருடைய கணவரான தூய யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சிய இவ்வுலகிலே உமக்கு வந்தவராய் இருந்தோர் மற்றும் புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்விலே பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாய் உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம்.
உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் முது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் ஆழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து வழங்கும் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, எம் பாவங்களை நீக்கி அருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே, உம் அமைதியை தந்தருளும். எம்மை புனிதராய் என்றும் வழி நடத்தும். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே. இதோ இறைவனின் சமரி, உலகின் பாவங்களை போக்குகிறவர். செமரியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தவர நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும்.
பயணத்திலே வான் மன்னாவை பொழிந்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு பகலிலும் இரவிலுமே எந்த குறையின்றி காத்த அன்பு குறையின்றி காத்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே என் வாழ்வாக வழியாக ஒளியாக வந்த தெய்வமே இறைவா உன் அன்பு நிறைவான அன்பு உறவாக உணவாக வழங்கிய அன்பு தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு தாய் வயிற்றில் தோன்றும் முன்னே என்னை கருவாக அறிந்த அன்பு சிறுபிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்த அன்பு சிறுபிள்ளை என்னையுமே இறைவா குறைக்க பணித்த அன்பு இறைவா குறைக்க பணித்த அன்பு எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே எல்லாம் இறையன்பே எதிலும் இறையன்பே ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, அவர் உங்களுக்கு சொல்வதெல்லாம் செய்யுங்கள் என்ற இறைவார்த்தையின் அடிப்படையில் ஆண்டவருக்கு நாம் ஒவ்வொருவரும் நம்மையே அர்ப்பணித்திருக்கின்றோம். ஆண்டவருடைய திருவுள்ளத்தின்படி கண்களை மூடி கரங்களை குவித்து நம்முடைய வாழ்க்கை கானா ஊரிலே அற்புதமாக மாறிய அந்த திராட்சரசமாக மாற வேண்டும். இந்த அருமையான திருப்பலியிலே ஆண்டவனை மாற்றியிருக்கின்றார். கவலை கஷ்டம் நீங்கி நமக்கு ஆறுதலை கொடுத்திருக்கின்றார். இறை வார்த்தையால் நம் உள்ளத்தை நிறைத்திருக்கின்றார். அந்த ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். நம்மை மாற்றும் தெய்வம். ஆண்டவர் இயேசுவில் அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளே, திருவிழாவின் 7வது நவநாளிலே இன்றைய நாளில் நமது அழைப்பை ஏற்று நமது ஊருக்கு வருகை தந்து இந்த திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருக்கக்கூடியவர்கள் அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை அண்ணன் சகாய சின்னப்பன் அவர்கள். தந்தை அவர்கள் நாம் சுரண்டை பங்கோடு இணைந்திருக்கின்ற பொழுது நமக்கு பங்கு தந்தையாக சிறப்பாக செயல்பட்டவர்கள். மேலும் இந்த நாளிலே சேந்தமரம் பங்கு தந்தையாக மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். மேலும் அந்த சேந்தமரம் வங்கிலே வழிபாடுகளை மிகவும் அற்புதமாக வழிநடத்தி வருகிறார்கள். எல்லோரும் பங்கெடுக்கக்கூடிய வகையிலே பலவிதமான நிகழ்வுகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார்கள். சிறப்பாக இந்த நாளில் அழைத்த போது நம்முடைய அழைப்பிலே மகிழ்வு கொண்டு நமது ஊருக்கு வருகிற திருப்படியிலே ஜெபித்திருக்கிறார்கள். அன்பு தந்தை அண்ணன் சகாய சின்னப்பன் அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்வோம். நம்முடைய ஆலயத்தினுடைய உபதேசியார் அவர்கள் இந்த பொன்னாடையை போர்த்தி சிறப்பு செய்வார்கள். மேலும் இந்த நாளில் நமக்கு அற்புதமான ஒரு மறையுரையை வழங்கியிருப்பவர் நம்முடைய அன்பிற்கும் பாசத்துக்கும் உரிய அன்பு தந்தை நம்முடைய உறவுக்காரர் அண்ணன் அருள் அந்தோணி அவர்கள். தந்தை அவர்கள் நம்முடைய திருவிழாக்களிலே வந்து மற்ற நிகழ்ச்சிகளிலே நமது ஊருக்கு வருகை தருவது வழக்கம். சிறப்பாக
அவர் கல்லிடைக்குறிச்சி கோடி அற்புதர் பதுவை புனித அந்தோணியாருடைய திருத்தலத்திலே அதிபர் தந்தையாகவும் அம்பை வட்டார அதிபராகவும் மிக சிறப்பாக செயல்பட்டு வருகிறார்கள். அற்புதமான ஒரு மறையுரை கொடுத்தார்கள். விவிலியத்திலிருந்தும் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளிலிருந்தும் நாம் எப்படிப்பட்டவர்களாக மாற வேண்டும் என்ற அற்புதமான ஒரு மறையுரை நமக்கு கொடுத்தார்கள். ஆழமான ஒரு இறையில் சிந்தனை கொண்ட மறையுரை. அழைத்தபோது நம்முடைய அழைப்பில் மகிழ்வு கொண்டார்கள். அன்பு தந்தை அண்ணன் அருள் அந்தோணி அவர்களுக்கு நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றி அன்போடு தெரிவித்துக் கொள்ளுவோம். நம்முடைய பொருளாளர் அவர்கள் இந்த பொன்னாடையை போற்றி சிறப்பு செய்கிறார்கள். மேலும் இந்த நாளிலே இந்த திருப்பலியை சிறப்பு செய்த எஸ்ரா தானியல் அன்பித்தை சார்ந்த ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நமது கரங்களை தட்டி வாழ்த்துக்களை நன்றியும் அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம். பிரியமான சகோதர சகோதரிகளே, நாளை திருப்பலியை சிறப்பு செய்யக்கூடியவர்கள் வின்சென்ட் பவுல் சபை ஆசிரிய பெருமக்கள், இளம்பெண்கள், இளைஞர்கள் நாளை திருப்பலியை சிறப்பு செய்வார்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புக்குரியவரை, நாளை மிக மிக முக்கியமான நாள். நாளை நற்கருணை பவனி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நற்கருணை பவனியிலே எல்லாரும் முழுமையாக பங்கெடுக்கவும் பக்தியோடு பங்கெடுக்கவும் உங்களை அன்போடு அழைக்கின்றேன். சப்பர பவனியெல்லாம் விட இந்த நற்கருணை பவனி என்பது மிக மிக முக்கியமானது. நம்முடைய வீதிகளிலே நம்முடைய ஆண்டவர் நம்மை சந்திக்க வருகின்றார். எனவே அர்த்தமுள்ள வகையில் இந்த நற்கருணை பவனியை நாம் கொண்டாட வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். எனவே ஆசிரிய பெருமக்கள், பெரியவர்கள் இந்த நற்கருணை பவனிக்கு ஒழுங்குபடுத்த உங்களை அன்போடு அழைக்கின்றேன். அதே போல நற்கருணை பவனி வரக்கூடிய தெருக்களும் மிக சுத்தமாக இருக்கவும் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அன்புக்குரியவர்களே, ஏற்கனவே சொன்னது போலத்தான், பெருசாக ஒன்றும் கிடையாது. என்ன அப்படின்னா, சிறு குழந்தைகள் கடவுளுடைய ஆசீர்வாதத்துக்குரியவர்கள். ஆனால் நீங்கள் பத்திரமா உங்கள் இடத்துல வச்சுருக்கணும். நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா நீங்களும் பூசையில் பக்தியாக பங்கெடுக்க மாட்டீங்க, அடுத்தவர்களும் என்ன செய்ய மாட்டீங்க, பக்தியாக பங்கெடுக்க விட மாட்டீங்க. ஏன்னா உங்கள் குழந்தை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. ஐயோ கீழே விழுந்துருமோன்னு நினச்சிட்டே இருப்பீங்க இல்லையா? மற்றவங்களும் என்ன செய்வாங்க, அந்த குழந்தைய தான் பார்த்துட்ருப்பாங்க. அதனால் நீங்களும் பங்கெடுக்கணும், மற்றவர்களும் பங்கெடுக்க வேண்டும். அதனால் ஒருவருக்கொரு உதவி செஞ்சால் தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இறைவன் குழந்தைகளை நேசிக்கின்றார். அந்த குழந்தைகளுக்கு நாம் சொல்லணும், இங்கே கடவுளுடைய இல்லம், நம்ம என்ன செஞ்சுருக்கோம், ஆண்டவருடைய ஆலயத்துக்கு வந்திருக்கோம், பக்தியாக இருக்கணும். நீங்கள் சொன்னீங்கனாலே இந்த குழந்தைகள் கேட்கும். சொல்லலைன்னா கேட்காது. ஏன்னா இது என்ன இல்லை, மற்ற இடங்கள் கிடையாது. ஒரு பூங்கா அப்படின்னா விட்டுடலாம். ஆனால் இது கோயில், இறை வார்த்தை ஒழிக்கப்பட்டிருக்கு இல்லையா? திருப்பலி நடக்குது, நற்கருணை கொண்டாடப்படுகின்றது. அப்போ என்ன செய்யணும், நம்முடைய குழந்தைகளை நாம் தான் என்ன செய்யணும், அன்போடு பாதுகாக்க வேண்டும். அந்த இடத்துல உட்கார சொல்லுங்கள். நீங்கள் சொல்லுங்கள், இங்கே பாரு சின்ன பிள்ளைகள் நாம் எல்லாம் கற்றுக்கொண்டவர்கள் தான் இல்லையா? அதனால் அன்புக்குரியவர்களே, அன்போடு கூறுகின்றேன், பிள்ளைகள் மற்றவர்களுக்கு தொந்தரவாக இருக்கக்கூடாது. அவங்கள குறை சொல்ல முடியாது, பெற்றோர்கள் உங்களை தான் குறை சொல்லணும். அதனால் நீங்கள் மற்றவர்களுடைய விசுவாசத்துக்கு பொறுப்பு, மற்றவர்களுடைய பக்திக்கு நீங்கள் பொறுப்பு என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பலி முடிந்தவுடன் நற்கருணை ஆசீர் நடைபெறும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, மீட்பளிக்கும் அருள் அடையாளங்களில் பங்கு பெற்ற நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். விண்ணேற்பு அடைந்த புனித கன்னி மரியாவின் பரிந்துரையால் நாங்கள் உயிர்ப்பின் மாற்றுக்கு வந்து சேர்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி அளிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அனைவரும் முழந்தாளிடுவோம்.
நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நாம் எத்திசையும் புரிவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அன்பு சகோதர சகோதரிகளே, கண்களை மூடி நம்மையே நாம் இந்த வேளையில் ஒப்புக் கொடுப்போம். இது ஆசீர்வாதத்தின் நேரம். ஆண்டவர் மெய்யாக நம்ம மத்தியிலே பிரசன்னமாக இருந்து நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற மேலான தருணம். பின்னகத்தினுடைய வாயில் திறக்கப்பட்டு நம்ம மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறங்கி வந்திருக்கிற ஒரு மேலான ஒரு தருணம். இந்த இடத்துல விண்ணகம் மண்ணகத்திலே குடிகொண்டிருக்கிறது. இந்த வேளை நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய வேளை. கண்களை மூடி பராக்குகளுக்கு இடம் கொடாமல் நம்மையே நாம் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். என் உடல் உமக்கு சொந்தம், இதில் எந்நாளும் நீர் வாசம் செய்யும். நம் உடலை
உடலில் இருக்கக்கூடிய நோய் நொடிகளை, உச்சி முதல் உள்ளங்கால் வரை நாம் படக்கூடிய பாடுகளை அமைதியாக இந்த வேளையில் ஆண்டவரிடம் ஒப்பு கொடுங்க. நம் குடும்பத்தை, நம் பிள்ளைகளை ஆண்டவரிடம் முழுமையாக ஒப்பு கொடுங்க. நம் குடும்பத்துக்கு இந்த ஆண்டு என்ன ஆசீர்வாதத்தை நாம் ஆண்டவரிடமிருந்து எதிர்நோக்கி இருக்கிறோமோ, நம் குடும்பத்தில் உள்ள திருமண காரியம், நம் குடும்பங்களிலே நம் வீடுகளை கட்டுவது, நம் குடும்பமாய் செய்யக்கூடிய தொழில் முயற்சிகளிலே இறைவனுடைய கரம் நம்மை ஆசீர்வதிக்க, நம் குடும்பத்திலே திருமண காரியங்கள் ஆசீர்வாதத்தால் நிறைவேற, நம் பிள்ளைகளுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க, நம் குடும்பத்தின் ஆசீர்வாதத்துக்காய் நம் குடும்பத்தை ஒப்புக் கொடுப்போம். அனைத்துலகுக்காய் செபிப்போம். மழையின்றி பசியும் பஞ்சமும் அதிகரித்து கொண்டிருக்கிற நாட்களை நம் ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுப்போம். உலகில் அமைதி நிலவ, உலகம் அமைதி பெற, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவன் இந்த உலகில் உள்ள எல்லா நாடுகளுக்கு இடையும் அமைதி தர, பசியும் பஞ்சமும் போர்களும் நீங்கி மக்கள் அமைதி பெற உலகை ஆண்டவரிடம் ஒப்புக் கொடுத்து செபிப்போம். ஜெபிப்போமாக. ஆண்டவரை நன்றி கூறுகிறோம் இந்த ஆசீர்வாதமான வேளைக்காக. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்த எங்கள் அன்பின் தகப்பன், இந்நாளிலும் எங்கள் குடும்பங்களை ஆண்டவர் நீர் ஆசீர்வதிக்கப் போவதற்காய் இம்மட்டுமாய் நீர் ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற கிருபைக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாமை, ஈசாக்கை, யாக்கோபை ஆசீர்வதித்து பலுகி பெருக செய்த எங்கள் அன்பின் தகப்பன், ஆபிரகாமை பார்த்து சொல்லுகிறேன், வானத்து விண்மீன்களை பார், கடற்கரை மணலை பார், உடைய சந்ததியை வானத்து விண்மீன்களைப் போலும் கடற்கரை மணலை போல் நான் பெருகிருக்க செய்வேன் என்று சொன்னீரே ஆண்டவரே. நான் ஆஸ்வதிக்கவே ஆஸ்வத்து பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய வாக்கு தத்தத்திலே நீர் மாறாத தேவனாய் இருக்கிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆபிரகாம் தன்னுடைய குடும்பத்தை ஆண்டவர் என்று அர்ப்பணித்தது போல் எங்கள் குடும்பங்களையும் ஆண்டவருடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். என் பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவருடைய கனிவோடு கண்ணோக்குங்க. என் பிள்ளைகளுடைய குடும்பங்களை ஆண்டவர் நிரம்ப ஆசீர்வதியுங்க. என் பிள்ளைகளும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தில் என்னால் வளர்ந்தோங்கி இருக்க அருள் புரியுங்க. குடும்பமாய் உம்முடைய பிள்ளைகள் தொய்யக்கூடிய தொழில் முயற்சிகளை ஆண்டவர் நாளில் உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். நீ கையிடும் வேலைப்பாடுகளெல்லாம் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன எங்கள் அன்பின் தகப்பனீர், உன்னுடைய இல்லத்தினுடைய கருவினை நான் செழித்திருக்க செய்வேன் என்று சொன்ன ஆண்டவர், கருவூலங்களை வளர்ந்தோங்கி இருக்க செய்வேன் என்று சொன்ன அன்பின் ஆண்டவர், குடும்பங்களிலே குழந்தை பாக்கியத்துக்காய் ஜெபித்து கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளுடைய கருவையும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிங்க. தொழில் முயற்சிகளை செய்யக்கூடிய எல்லா பிள்ளைகளுடைய கருவூலங்களையும் ஆண்டவரை தொட்டு ஆசீர்வதிங்க. உமது பிள்ளைகளாகி நாங்கள் உம்முடைய ஆசீர்வாதத்திலே தகப்பனை பலுகி பெருகி இருக்க செய்வீராக. அன்பின் ஆண்டவரை கல்வி கற்றுக்கொண்டிருக்கிற எல்லா பிள்ளைகளையும் நாளிலே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணித்து செபிக்கிறோம். தீய பழக்கங்களிலிருந்து ஆண்டவரை எங்களுடைய பிள்ளைகள் விடுதலை பெற, நல்ல முறையில் கல்வி கற்ற எங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு ஆசீர்வதிக்கப்பட, ஆண்டவர் எங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்வு தண்ணீராய் இருப்பது திராட்சை ரசமாய் நாங்கள் எதிர்பாராத ஆசீர்வாதங்களோடு எங்களுடைய பிள்ளைகள் வழி நடத்தப்பட எங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவரை நிரம்ப ஆசீர்வதிப்பீராக. அன்பின் ஆண்டவரே, என் நாட்களில் எங்கள் உடல் உள்ளத்தை உம்முடைய பாதத்தில் ஏற்படுத்தி செபிக்கிறோம் அப்பா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் உனக்கு சொல்லுகிறேன், எழுந்து நட என்ன சொன்ன உம்முடைய நிமிடமே உம்முடைய நாமத்தினால் உம்முடைய பிள்ளைகள் சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள். உம்முடைய நாமத்தினால் தகப்பனே எங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவரின் நாளிலே நீ சுகப்படுத்த போகிற கிருபைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. உடைய நம்பிக்கை உன்னை நலமாக்கிட்டு என்று சொன்ன எங்கள் அன்பின் ஆண்டவர், நம்பிக்கையோடு ஆண்டவரே நாளிலே முன்னால் முழந்தாள் படியிட்டு செபிக்கக்கூடிய முது பிள்ளைகளுடைய உடலையும் உள்ளத்தையும் ஆண்டவரை சுகப்படுத்துவீராக. உடலில் இருக்கக்கூடிய வலிகளிலிருந்தும் அன்பின் ஆண்டவரே, இந்த உலகிலே நோய்களினால் பாதிக்கப்பட்டு ஆண்டவர் செல்வத்தை இழந்து போகிற
எல்லா குடும்பங்களையும் ஆண்டவரை நீர் ஆசீர்வதித்து நோய் நொடிகள் நமது பிள்ளைகளுக்கு விடுதலை தந்து வழி நடத்துவீராக. அனைத்து உலகுக்காக ஆண்டவரே இந்த நாட்களில் எங்களுடைய ஜெபங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோமப்பா. அன்பின் ஆண்டவரே, இந்த நாட்கள் பொல்லாதவையாய், இந்த நாட்கள் ஆபத்துக்குரியவையாய் இந்த உலகம் மாறிக்கொண்டிருக்கிறது. அன்பின் ஆண்டவர், இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் இந்நாளிலே உம்முடைய பாதத்தில் ஏற்படுத்தி ஜெபிக்கிறோம். உலகில் உள்ள எல்லா மக்களையும் நீர் படைத்தீர். எல்லா பிள்ளைகளும் நீர் ஒருவர் இறைவனாய் இந்த உலகில் இருக்கிறீர். இந்த உலகில் உள்ள எல்லா ஜீவராசிகளையும் ஆண்டவரே காத்து வழி நடத்தக்கூடிய தேவனாக இருக்கிறீர். கல்லுக்குள் தேரை வைத்து அதற்குள்ளும் ஜீவனை தந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த உலகில் உள்ள எல்லா மக்களையும் ஆண்டவரை காத்து கொள்ளுங்க, ஆசீர்வதியுங்க. உலகில் உள்ள எல்லா மக்களும் ஆண்டவரே உம்மையே ஆண்டவரை நினைத்து பார்க்க, உம்முடைய நாமத்தை இந்த உலகில் உயர்த்த உலகில் உள்ள எல்லா பிள்ளைகளையும் நிரம்ப ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாய் உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதர் இதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும் வீட்டின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருமரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். வானி நின்றவர்களுக்கு அப்பமளித்தீரே, இனிமையெல்லாம் தன்னகத்தை கொண்ட அப்பம் இதுவே. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திரு அருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எமக்கு நீர் விட்டு சென்றீர். உமது திரு உடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியும். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென்.
நிலையான புகழுக்குரிய தூய இறை நன்மைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சியும் உண்டாக கடவதே. அன்புக்குரிய இறைமக்களே, இன்றைய தினம் நமக்கு அசன விருந்தை அளிக்கின்ற குடும்பத்தார், முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயபால் விமலா குடும்பத்தினர் இன்றைய நாளில் நமக்கு அசன விருந்தை அளிக்கின்றார். முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் ஜெயபால் விமலா குடும்பத்தினர் நமக்கு இன்றைய நாளில் அசன விருந்தை அளிக்கின்றார்கள். அவர்களுக்கு நமது நன்றிகளும் ஜபங்களையும் நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஏற்கனவே அறிவித்த போது நாளை 8ஆம் நாள் திருவிழா, நாளை நற்கருணை பவனி நடைபெறும். ஆகையால் 3 தெருக்களிலும் கடைசியாக மேற்கு பகுதியிலும் சென்று அந்த நற்கருணை பவனியானது நிறைவு பெறும். ஆகையால் தெருக்களை ஏற்கனவே சொன்னது போல சுத்தமாக வைத்திருக்க வேண்டும். கட்டுமான பொருட்கள் தெருக்களில் இருந்தால் அதை நீங்கள் ஒதுங்க வைத்து விட வேண்டும். எல்லோரும் வீட்டு முன்னாடியும் கண்டிப்பாக சுத்தமாக வைத்திருக்க உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வரிசையாக ஏற்கனவே அறிவித்தது போல அது வரிசையாக எந்த விதமான சத்தமும் இன்றி எந்த விதமான பேச்சுக்கு இடம் கொடாதவர் நீங்கள் பக்தியோடு அந்த வரிசையில் நீங்கள் சென்று அந்த நற்கருணை நாதரை நற்கருணை பவனிலே நாம் கலந்து கொண்டு அவர்களை நாம் பவனியாக எடுத்து செல்ல வேண்டும். ஆகையால் அவற்றில் நாளை விரைவாக, அதாவது நாளை சரியாக 6 மணிக்கெல்லாம் நாளை திருப்பலியானது ஆரம்பம். 6 மணிக்கு ஜெபமாலை ஆரம்பிக்கப்படும். 6:15 6:30க்குள்ளாக திருப்பலி ஆரம்பிக்கப்படும். ஆகையால் நாளை நடைபெறுகின்ற அந்த திருப்பலியில் அனைத்து இறை மக்களும் அந்த சரியான நேரத்திற்கு வருகை தாருங்கள். அப்படி என்றால் தான் சரியான நேரத்தில் நிறைவு பெற முடியும். தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென். இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. மரியே வாழ்க.